Hi students, example 1.9 show that the equations x plus y equal to 5, 2x plus y equal to 8 are consistent and solve them. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும், சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்து எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நமக்கு ஏற்கனவே தெரியும், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு எழுத போகிறோம். அப்போ அதை டைரெக்டாக மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு எழுதும் போது 1 1 அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனில் 2 1. அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், வேரியபிள்ஸ் எழுதுவோம். வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த வேரியபிள்ஸ். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5ம் 8ன்றது தான் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சுட்டு தான் நம்ம ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடணும். என்னுடைய வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் கிவன், தேர்ஃபோர் n ஈக்குவல் டு 2. இப்போ கொடுத்துருக்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஏவும் பியும் சேர்த்து எழுதணும். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏவும் பியும் சேர்த்து எழுத போகிறோம். ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 1 2 1. அப்புறம் நம்ம பி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5ம் 8ம் வந்துச்சு. இது ரெண்டும் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே நம்ம 0 கொண்டு வரணும் தான் எக்லான் ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ரோவில் 2 இருக்குது. அப்போ அது 0 கொண்டு வரணும்னா R1 ஃபுல்லாக 2 எலிமெண்ட்டில் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 - 2 0 கிடச்சிரும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ R2 எழுத போகிறேன். R2 வந்துட்டு 2 1 8. R1ஓட 2 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 R1 பண்ணிங்கன்னா 2 2 2 × 5 வந்து 10 ஆகிடும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம், மைனஸ் 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 மைனஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. 1 - 2 வந்து -1. 8 - 10 வந்து பார்த்தீங்கன்னா -2ன்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் இங்கே எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரோவை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். அதை அப்படியே வச்சா செகண்ட் ரோ மட்டும் நமக்கு என்ன மாறிச்சு, 0 -1 -2ன்னு மாறிச்சு. இங்கே பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு பார்த்தீங்கன்னா R2 implies R2 - 2R1ன்னு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2/2 மேட்ரிக்ஸ். 2/2 மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு கீழே 0 வந்துச்சுனாவே நம்ம எக்லான் ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ மேட்ரிக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது ஏபி மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு எழுத போகிறோம். ரேங்க் ஆஃப் ஏன்னு பார்த்தோன்னா இது இந்த பி இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ ஃபஸ்ட்டு 2 காலம்ஸ் தான் நம்ம ஏன்றதை எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆயிடுச்சு, ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லிட்டு இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நான் ஜீரோ, மேலே இருக்குது ஒரு நான் ஜீரோ ரோ. அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோ வருதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேங்க்குன்னு சொல்லுவோம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி, இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வந்து ஏ = பின்ற ஃபார்மில் கொண்டு வந்து எழுதுவோம். அப்போ தான் நமக்கு தெரியும் ஏன்றது மேட்ரிக்ஸ் என்ன, பின்ற மேட்ரிக்ஸ். அதுலேருந்து ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ ரேங்க் ஆஃப் ஏன்றது 2. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி பார்த்தாலும் 2. இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் டு 2ன்னு வந்ததா. ஈக்குவல் டு 2ன்றது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். பாருங்கள், ஏற்கனவே ஈக்குவல் டு n = 2ன்னு எழுதுனா அதை நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இது மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக என்ன சொல்யூஷன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா த கிவன் சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். எப்பயுமே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்துச்சுன்னா த கிவன் சிஸ்டம் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம ஏபியுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க லாஸ்ட் எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மேட்ரிக்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறோம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் can be written as
இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுனா 1 1 0 -1 இது வந்து எக்ஸ் ஒய் இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன கிடச்சிது லாஸ்ட்டில் 5 -2ன்னு எழுதியாச்சு கடைசியாக கிடச்ச எக்லான் ஃபார்மை கொண்டு வந்து இங்கே எழுதியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எழுத போகிறோம் 1 × எக்ஸ் எக்ஸ் ஆகும் ப்ளஸ் 1 × ஒய் வந்து ஒய் ஆகும் தட் இஸ் ஈக்குவல் டு 5 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன் செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் 0 ஆகிடுச்சு ஒய் மட்டும் தான் கிடைக்குது மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 அதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிச்சு y equal to 2 இப்போ y உடைய வேல்யூ கொண்டு போய் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் சப்ஸ்டியூட்டிங் y equal to 2 in 1 அப்படி பண்ணோம்னா x உடைய வேல்யூ வந்து தெரியாது அப்படியே வச்சாச்சு y உடைய வேல்யூ வந்து 2 is equal to 5 கிடச்சிது அப்போ x is equal to 5 minus 2 அப்போ x is equal to 3 கிடச்சிச்சு இப்போ எனக்கு கிடச்ச யூனிக் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா therefore the solution is solution is x is equal to 3 and y equal to 2 இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு கன்சிஸ்டன்ஸ் த சிஸ்டம் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் கூட எழுதிக்குங்க அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் ஏன்னு கேட்டால் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நம்ம டைப் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்ல முடியும் நான் டேரெக்டாக வந்து யூனிக் சொல்யூஷன் எழுதிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம யூனிக் சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சோம் x is equal to 3னும் y equal to 2னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ we have solved the given equation of system of equations. Example 1.10 show that the equations 2x plus y equal to 5 4x plus 2y equal to 10 are consistent and solve them. போன சம் மாதிரியே தான் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணணும் கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவல்னு ஒன்று சொல்லுவோம் அப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருந்து லெஸ் தென் என்னாக இருந்தால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இதை 2 கண்டிஷனில் தான் நமக்கு இது எதுனா வரப்போகுது அப்போ கொடுத்துருக்க சொல்யூஷனை கொஷின்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுத போகிறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபஸ்ட் எழுதுகிறோம் 2 1 4 2 அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எக்ஸு ஒய் எழுதுகிறோம் அப்புறம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அதாவது ஆர்ஹெச்எஸ் எலிமெண்ட்ஸ் 5ம் 10ம் இதுதான் வந்து என்ன ஃபார்ம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற ஃபார்மில் எழுதியாச்சு இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏவும் பியும் சேர்ந்து எழுதுறது தான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இப்போ ஏவும் பியும் சேர்த்து எழுதும் போது ஃபஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் 2 1 4 2 இதில் பார்த்தீங்கன்னா 5 10 இது எழுதியாச்சு இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இருக்க நான் ஜீரோ எலிமெண்ட்டை நான் என்ன பண்ணணும் அதுக்கு கீழே இருக்குது 0 கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு இருக்கிற நான் ஜீரோ எலிமெண்ட் 2 அதுக்கு கீழே நம்ம என்ன கொண்டு வரணும் 0 கொண்டு வரணும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா R2 நான் அப்படியே எழுதிக்க போகிறேன் R2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 2 10 இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு 2 எலிமெண்ட்டில் இப்போ பண்ணால் தான் 4 கிடைக்கும் அப்போ 2R1 பண்ண போகிறேன் 2R1 பண்ணும்போது இது ஃபுல்லாக 2 × 2 4 ஆகிடும் 2 × 1 2 2 × 5 10 ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 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 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இது 0 இதுவும் 0 இதுவும் 0 3 டேர்ம்ஸ் 0 ஆகிடுச்சா அப்போ செகண்ட் எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே நமக்கு லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரோ ஒன்றுமே பண்ணல 2 1 இங்கே வந்து 5 லாஸ்ட் ரோ என்ன ஆகிடுச்சு ஃபுல்லாகவே 0 0 0ன்னு ஆகிடுச்சு இப்போ நம்ம பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதணும் R2 implies R2 minus 2R1 பண்ணோம் இப்போ பாருங்கள் R2 implies R2 minus 2R1 இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு 0 கிடச்சி எக்லான் ஃபார்ம் கிடச்சிச்சா இல்லை ஃபஸ்ட் டைம் கீழே 0 வந்துடுச்சுனாவே நம்ம எக்லான் ஃபார்ம் சொல்லுவோம் அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேங்க் ஆஃப் ஏ என்ன ரேங்க் ஆஃப் ஏபி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ எழுதுகிறோம். ரேங்க் ஆஃப் ஏன்னு பார்க்கும்போது எத்தனை நான் ஜீரோ ரோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ரேங்க் ஆஃப் ஏபி பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ 1 தான். நான் ஜீரோ ரோ, அதாவது 0 ரோ இல்லாமல் என்ன இருக்குதோ, எத்தனை நம்பர்ஸோடு இருக்கோ, 0 இல்லாமல் மற்ற நம்பர்ஸோடு இருக்கிற ரோவை நம்ம பார்க்கும்போது ஒன்று தான் இருக்குது. அப்போ பார்க்கும்போது ரேங்க் ஆஃப் ஏவும் 1 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 1 தான். ஏன்னா n ஈக்குவல் டு எத்தனை 2. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1 which is less than 2. less than 2 இருந்தால் நமக்கு ஏற்கனவே தெரியும், it has solution, அதாவது consistent. the system is consistent and it has infinitely many solution. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கண்டுபிடிச்ச பிறகு லாஸ்ட் கொண்ட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பிரித்து எழுத போகிறோம். அப்போ லாஸ்ட் கொண்ட அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் 2 1 0 0 இருக்குங்களா, அதை எழுதுகிறேன். 2 1 0 0 சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பிரித்து எழுதுகிறோம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு லாஸ்ட்டில் கொண்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா 5 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா 2 into x 2x plus 1 into y is equal to 5. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 வந்ததால் we have to assign or take y equal to k where k belongs to r. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா k belongs to ஆர்னு சொல்லிட்டு எழுதணும். ஏதோ ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம், ஒய்ன்ற வேல்யூ வந்து கேன்றதை எடுத்துக்கிறோம். அந்த கே வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர், இட் டேக்ஸ் எனி வேல்யூஸ் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ்னு அர்த்தம். இப்போ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சது அது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் 1 இம்ப்ளைஸ் 1 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் 2x + k is equal to 5 கிடச்சிது. அதுலேருந்து 2x is equal to 5 - k. அப்போ x is equal to 5 - k the whole thing divided by 2 where k belongs to r. இங்கே என்ன ஆச்சு, k வந்து rல தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா thus for different values of k in r there exists infinitely many solutions. பாருங்க, thus for different values of k in r there exist infinitely many solution. Therefore the system is consistent and has infinitely many solution. இது வந்து லாஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிறதால நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். and it has infinitely many solution. புரியுதுங்களா? இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நமக்கு கன்சிஸ்டன்ட்னும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.11 show that the equations 3x minus 2y equal to 6, 6x minus 4y equal to 10 are inconsistent. Inconsistent சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணால் போதும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். The matrix equation is கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதும் போது 3 -2 6 -4, அடுத்து வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய், அடுத்து ஆர்ஹெச்எஸ் 6 10. இதுதான் அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். அப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் போகலாம். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து எழுதுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ 3 -2
6 minus 4. அடுத்து பார்த்தீங்கன்னா RHS எலமெண்ட் B எலமெண்ட்ஸ் வந்து 6 10. இதுக்கப்புறம் நம்ம ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே நம்ம 0 கொண்டு வரணும். அப்போ 3 கீழே 0 கொண்டு வந்துட்டுனா அதுதான் எக்கிலான் ஃபார்ம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா R2வை நான் அப்படியே வச்சுக்கிறேன். R2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஏன் நான் R2 அப்படியே வச்சுக்கிறேன்னா இங்கே 6 இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 இருக்கிறதால 3 × 2 பண்ணால் 6 ஆகிடும். 6 minus 6 பண்ணால் 0 ஆகிடும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட்டும் சேமாக வர வச்சுட்டு அதை சப்ராக்ட் பண்ணால் 0 வரும். அதுதான் ஃபஸ்ட்டு கேம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 3 × 2 பண்ணால் 6 ஆகிடும். அப்போ R2 அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ரோவை மட்டும் 2 எலமெண்ட்லேயே பண்ண போகிறேன். R2ன்றது வந்து 6 minus 4 10. இப்போ பார்த்தீங்கன்னா R1 ஃபுல்லாக 2 எலமெண்ட்லேயே பண்ண போகிறேன். 2 எலமெண்ட்லேயே பண்ணால் 6 2 × -2 is -4 2 × 6 is 12. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இது என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. -4 + 4 0 ஆகிடுச்சு. 10 - 2 என்ன ஆகிடுச்சு, -2 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வர எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ அப்படியே தான் இருக்கும். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 0 -2 ஆகிடுச்சு. 0 0 -2. இப்போ நம்ம பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா R2 implies R2 - 2R1. நான் இடலன்றதாக கீழே எடுத்து எழுதுகிறேன், நீங்கள் அப்படியே மேலே எடுத்து எழுதிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் என்னன்னு எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்கில் ஏ மேட்ரிக்ஸ் இதை விட்டுட்டு இதை தான் பார்க்கணும். இந்த ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது 0 ரோ, இது நான் 0 ரோ. எத்தனை நான் 0 ரோ இருக்குது, 1 இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1. ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1. இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏபினா இது ஒரு நான் 0, இதுவும் ஒரு நான் 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து என்ன கிடச்சிச்சு, 2 கிடச்சிச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி. அப்போ ரேங்க் ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னா the given system is inconsistent and it has no solution. இதுதான் முக்கியமானது, no solution. இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு வந்ததால் inconsistent சொல்லியாச்சு. அதே மாதிரி it has no solution. Hi students, example 12 1.12 show that the equations 2x plus y plus z is equal to 5, x plus y plus z is equal to 4, x minus y plus 2z is equal to 1 are consistent and hence solve them கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை வந்து நான் எழுதுகிறேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எழுத போகிறோம். 2 1 1. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 1 1, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 1 1 1. அப்போ 1 1 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 1 -1 2, 1 -1 2. அடுத்து வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே x y z இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுகிறோம் 5 4 1. இதுதான் வந்து RHS எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ்லேருந்து நம்ம என்னுடைய ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். n = 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை, 3. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து AX = B. அப்போ A மேட்ரிக்ஸ் இது, B மேட்ரிக்ஸ் இது. அதுலேருந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். AB மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்த்து எழுதணுமா. அப்போ 2 1 1 1 1 1 1 -1 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸில் 5 4 1. இதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் லீடிங் எலிமெண்ட் வந்து 1 இருக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா R2வும் R1 இடம் மாற்றிக்க போகிறேன்.
அப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா R2வும் R1. அப்போ இது ஃபுல்லாக மேலே போயிடும். 1 1 1, இந்த 4 இங்கே போயிடும். அடுத்து R1 ஃபுல்லாக கீழே வந்துடும். 2 1 1 5, லாஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிட்டேன். 1 -1 2 1. இப்போ நம்ம பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா R2வும் R1 இடம் மாறிடுச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ரோ 2ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இது 0 கொண்டு வரணும். அதே மாதிரி 1ஐயும் 0 கொண்டு வரணும். எக்லான் ஃபார்மில் ரோ 1ல் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே 0 0 கொண்டு வரணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வும் 0 கொண்டு வரணும், 1ம் 0 கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், R2வை நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். R2ன்றது என்னது, 2 1 1 5. R1ஓட ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2R1 பண்ணிங்கன்னா 2 2 2 2 4s are 8. இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணோம்னா 2 - 2 என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. 1 - 2 வந்து -1. 1 - 2 பண்ணும்போது திருப்பி எனக்கு -1. 5 - 8 பார்த்திங்கன்னா -3 கிடச்சிச்சு. இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எடுத்து எழுத போகிறேன். இங்கே இடம் இருக்குது, நான் இங்கே இடம் இல்லாதாலும் இங்கே எழுதுகிறேன், பார்த்துக்குங்க. எக்லான் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா 1 1 1, இது 4 அப்படியே தான் இருக்குது. R2 மட்டும் மாறிடுச்சு. 0 -1 -1 -3. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு சேஞ்சஸும் இப்போ பண்ணலை. அடுத்த ரோவில் மேட்ரிக்ஸில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த R2 தான் மாற்றிருக்கோமா. R2 என்னான்னு மாற்றிருக்கோம், R2 - 2R1 மாற்றிருக்கோம். அதை நான் இங்கே எடுத்து எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா R2ன்றது வந்து R2 implies R2 - 2R1. உங்களுக்கு வேணால் இங்கே இடம் இல்லாதாலும் நான் இப்படி எழுதுகிறேன், பார்த்துக்குங்க. R2 implies R2 - 2R1. இங்கே பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இங்கே எடுத்து எழுதுறேன் நான். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்லான் ஃபார்ம் நம்ம எடுத்து எழுதணும் இல்லைங்களா. அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இந்த எலிமெண்ட்டை நான் 0 கொண்டு வரணும், 1 வந்து 0 கொண்டு வரணும். அப்போ பார்த்து இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. டேரெக்டாகவே அப்படியே சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாமா. இப்போ டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். R3 அப்படியே எழுதுகிறேன். R3 பார்த்தீங்கன்னா 1 -1 2 1. அடுத்து R1 அப்படியே எழுதுகிறேன். R1 என்ன கிடச்சிதுன்னா 1 1 1 4. நான் எந்த ஒரு ஸ்கேலாராலும் மல்டிப்ளை பண்ணல, டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணுறேன். மைனஸ் 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 மைனஸ். இப்போ மைனஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன் 0 கிடச்சிடுது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா -2 2 - 1 வந்து 1 1 - 4 வந்து -3. இதுதான் நமக்கு கிடைச்ச ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு ரோ நான் எதுவுமே பண்ணல, 1 1 1, இங்கே வந்து 4. செகண்ட் பார்த்திங்கன்னா 0 -1 -1 -3. அடுத்து நம்ம இங்கே பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 0 -2 1 -3ன்னு கிடச்சிது. இப்போ இதிலிருந்து நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அதை எழுத போகிறேன். R3 implies R3 - R1. இது R3. R3 implies R3 - R1. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலிமெண்ட்டு கீழே வந்து எனக்கு 0 கொண்டு வரணும். அப்போ இதை 0 ஆக்கணுமா. இதை 0 ஆக்கணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம்னா எனக்கு ஆக்சுவலாக 0 கிடச்சிரும். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அடுத்த எக்லான் ஃபார்மில் ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா R2 வந்து 0 -1 -1 -3 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த R3 மட்டும் என்னவா மாறிடுச்சு, 0 -2 வந்து எனக்கு 0 ஆகணும் இல்லையா. அதனால் என்ன பண்ண போகிறேன், R3யை அப்படியே வச்சுக்க போகிறேன். R3 பார்த்தீங்கன்னா 0 -2 1 -3. இந்த R2வை ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2R2 implies என்ன ஆகிடுச்சு, ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2, அடுத்து -2 -6 ஆகிடும்.
அப்போ சப்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு 0 ஆகும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ஸு 0, இதுவும் 0 ஆகிடுச்சு. 1 + 2 வந்து 3 ஆகிடுச்சு. 6லேருந்து 3 போச்சுன்னா 3. இப்போ எனக்கு கிடைச்சது என்னென்னா 0 3 3 கிடச்சிச்சு. இப்போ நான் பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த இடத்துல R3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே R3 implies R3 minus 2R2ன்னு கிடச்சிச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்லான் ஃபார்ம் கிடச்சிச்சு. பாருங்கள், எக்லான் ஃபார்ம் கிடச்சிடுச்சுன்னா எனக்கு ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து எழுத முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து நான்-0. இப்போ இதை விட்டுறணும். இது ஒரு நான்-0 வரும், இது ஒரு நான்-0 வரும், இது ஒரு நான்-0 வரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி பார்த்தீங்கன்னாலும் 3 தான். இப்போ என்ன கிடச்சிச்சு, ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3, தட் இஸ் ஈக்குவல் டு n. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா? அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா அப்போ the system is consistent and it has it has unique solution. ஏன் யூனிக் சொல்யூஷன்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். n = 3 கொண்டு வந்து ஃபஸ்ட்டே எழுதிக்கோமா? அதுக்கு ஈக்குவலாக இருக்குதா? ஈக்குவலாக இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன். அதுக்கு லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குது. அப்போ கொடுத்துருக்க லாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும் போது 1 1 1 0 -1 -1 0 0 3 பார்த்தீங்கன்னா x y z is equal to இங்கே வந்து 4 -3 3ன்னு கிடச்சிச்சு. இந்த இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை x + y + z மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா, x y இது z ஆகும் இஸ் ஈக்குவல் டு 4. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -y - z இஸ் ஈக்குவல் டு -y - z இஸ் ஈக்குவல் டு -3. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3z இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிச்சு. இதுலேருந்து z வேல்யூ எழுதலாமா? z இஸ் ஈக்குவல் 3/3 பண்ணிங்கன்னா எனக்கு z இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிச்சு. இப்போ z உடைய வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு x உடைய வேல்யூவும் கண்டுபிடிக்கணுமா? x உடைய வேல்யூ எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் நான். செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் -y - z இஸ் ஈக்குவல் டு -3. இது வந்து 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x + y + z இஸ் ஈக்குவல் டு 4. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து நம்ம xy வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். xy வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு z வேல்யூ கொஞ்சமாக தான் கண்டுபிடிச்சி z இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே போட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறுதுன்னா -y - 1 இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ -y இஸ் ஈக்குவல் டு -3 + 1 கிடைக்கும். இது -2ன்னு கிடைக்கும். -y = -2. அப்போ y = 2ன்னு கிடச்சிச்சு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா கிடைக்கும்? x + 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அப்போ x + 3 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4 - 3. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1. Therefore, the solution is x is equal to 1, y equal to 2 and z is equal to 1. Students, example 1.13, show that the equations x plus y plus z is equal to 6, x plus 2y plus 3z is equal to 14, x plus 4y plus 7z is equal to 30 are consistent and solve them சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டும் அது இல்லாமல் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
XYZன்றது 3 அன்னோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் கண்டிஷனுக்கு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம். அல்லது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 ஆர் 1 விச் இஸ் லெஸ் தென் 3ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் எதுனா ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்க போகுது. அதுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா the matrix form of the given equations is coefficients எழுதணுமா? coefficients வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1, அடுத்த ஈக்குவேஷனில் 1 2 3, அடுத்த ஈக்குவேஷனில் 1 4 7. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட். அடுத்து பார்த்தீங்கன்னா RHS எலிமெண்ட் 6 14 30. இதுதான் வந்து என்ன ஃபார்மு? AX ஈக்குவல் டு பி என்ற ஃபார்ம். ஆமாவா? எப்பயுமே நம்ம வந்து AX ஈக்குவல் டு பி ஃபார்மில் நம்ம எழுதிக்கிட்டு தான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ன்றது என்னென்னா ஏவும் பியும் சேர்த்து எழுதுறது. அப்போ 1 1 1, இங்கே பார்த்தீங்கன்னா 6, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3, இங்கே 14, அடுத்து 1 4 7, இங்கே வந்து 30. இது வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்மளுடைய எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ கீழே நான்-ஜீரோ எலமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே இந்த 1 ரெண்டுத்தையும் 0 0வாக கொண்டு வரணும். அப்போ R2வும் R1 சப்ராக்ட் பண்ண போகிறோம், R3யும் R1 சப்ராக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதனால் நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ R2ன்றது அப்படியே எழுத போகிறேன். R2ன்றது என்ன இருக்குது? R2 பார்த்தீங்கன்னா 1 2 1 2 3 14. அடுத்து பார்த்தீங்கன்னா R1ன்றது என்னது? 1 1 1 6. இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். மைனஸ் 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 மைனஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0. 2 மைனஸ் 1 வந்து 1, 3 மைனஸ் 1 வந்து 2, 14 மைனஸ் 6 வந்து நமக்கு 8ன்னு கிடைக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எலிமெண்ட்டை நம்ம அடுத்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எழுத போகிறோம். அதை ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா R1 எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படி தான் வச்சுக்கணும். R1 அப்படியே எழுதியாச்சு. R2 வந்து நம்ம மாற்றியாச்சு. என்னென்னு மாற்றணும்? 0 1 2 8 மாற்றணும். இங்கே பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா R2 இங்கே இடமே இல்லை. R2 implies R2 minus R1. R2 minus R1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எலமெண்ட்டும் 1 0 வைக்கணுமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? டேரெக்டாக R3யும் R1 நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ R3 பார்த்தீங்கன்னா 1 4 7 30. R1ன்றது அப்படியே எழுத போகிறேன். 1 1 1 6. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் 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 1 மைனஸ் 1 வந்து 0 ஆகும். இது 3, 7 மைனஸ் 1 வந்து 6, 30 மைனஸ் 6 வந்து 24 கிடச்சிச்சு. இந்த எலமெண்ட்டை நம்ம இங்கே கொண்டு போய் எழுத போகிறோம். எழுதுனா 0 3 6 24. இங்கே பண்ண ஆப்ரேஷன் R3 implies R3 மைனஸ் R1. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆகணும், 3 வந்து 0 ஆகணும். அதுக்கு நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். R1 அப்படியே எழுதிக்கிறேன். 1 1 1, இங்கே 6. அடுத்ததில் வந்து 0 1 2 8. அடுத்த எலிமெண்ட் தான் நம்ம மாற்றணும் இல்லைங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? R3யை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 0 3 6 24 அப்படியே வச்சுக்கிட்டு R2வை தான் நான் ஃபுல்லாக என்ன மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3R2 implies 0 3 6
8 3s are 24. நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆகிடும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 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 0 0 0 0. இப்போ நாலுமே நமக்கு என்ன கிடச்சிச்சு? 0 கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா 0 0 0 0. இப்போ நம்ம இங்கே பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3 R2ன்னு கிடைக்கும். இப்படி கிடச்சிச்சின்னா எக்லான் ஃபார்ம் கிடச்சிச்சா பாருங்கள். எக்லான் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுச்சு. ஏ மேட்ரிக்ஸ் எழுதும் போது ரேங்க் ஆஃப் ஏ எழுதுறதுக்கு பாருங்கள், இதை விட்டுட்டு இது ஒரு நான் ஜீரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, சாரி இது ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ. அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ வந்து 2. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபிக்கு பார்த்தாலும் இது ஃபுல்லாக ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ. அப்போ பார்த்தீங்கன்னா 2. எனக்கு என்ன கிடைச்சுன்னா therefore rank of A is equal to rank of AB is equal to 2 which is less than 3. இங்கே n equal to 3 which is less than 3. அப்படி less than 3 இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. therefore the system is consistent and it has infinitely many solution. infinitely many solution. அப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸை நம்ம பிரித்து எழுதணும். பிரித்து எழுதும் போது 1 1 1 0 1 2 0 0 0 அடுத்து வேரியபிள்ஸ் x y z is equal to remaining வந்து 6 8 0. இப்போ ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா x plus y plus z, x plus y plus z is equal to 6ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y, ஏன்னா x 0 ஆகிடுச்சு, y plus 2z is equal to 8. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ லாஸ்ட் ஃபுல்லாக 0 வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த மாதிரி லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 வந்துச்சுன்னா டேக் z is equal to k for all k belongs to r. ஏதோ ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம z உடைய வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறும், y plus 2k is equal to 8 மாறும். இதிலிருந்து y is equal to 8 minus 2k where k is belongs to r. இது ஒரு சொல்யூஷன். y equal to 8 minus 2kன்னு கிடைச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x plus y உடைய வேல்யூ என்ன, 8 minus 2k, z உடைய வேல்யூ வந்து k is equal to 8. ஆமாவா? இப்போ இந்த சம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்ப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே 6, இங்கே 6 தான் கொடுத்துருக்காங்க, நான் 8 எழுதிட்டேன் மாற்றி 6. அப்போ பார்த்தீங்கன்னா 8 எக்ஸ் ப்ளஸ் 8 மைனஸ் 2கேலேருந்து ஒரு கே ஆட் பண்ணோம்னா மைனஸ் 2k ப்ளஸ் கே இஸ் மைனஸ் கே, இங்கே 6. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 8 ப்ளஸ் கேன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே, 6 மைனஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2. இது வந்து என்ன வேல்யூ, எக்ஸுடைய வேல்யூ. இங்கே என்னது, கே பிலாங்ஸ் டு ஆர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 3 வேல்யூவுமே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கே வி ஆர் கோயிங் டு கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட். அதனால தான் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நம்ம இதை சொல்கிறோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் different values of k we are going to get different values of x y z. அப்போ டேரெக்டாக நம்ம எழுதுகிறோம், for different values of k we get different solutions. Therefore hence
the given system is consistent and has infinitely many solutions. கொடுத்துருக்க கொஷின் படி கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு, அதே மாதிரி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு.